இது எல்லையாக இருந்தாலும் அயோத்தியை போல்தான் உள்ளது. நான் இங்கு வாழ்ந்தால் பெரும் வித்தியாசம் இருக்காது. செல்லும் இடம் வெகு தூரத்தில் உள்ளது. அப்படியாகட்டும். நான் தங்குவதற்கு இந்த இடம் சரியானதாக இருக்கும். இது அடர்ந்த காட்டை போல் தெரிகிறதா? இங்கு ஆபத்து எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். எனக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி கவலை இல்லை. இங்குதான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அவருடைய உறவுகளை வைக்க வேண்டும். அதனால் தான் அயோத்தியின் எல்லையை விட்டு வெகு தூரம் வந்தேன். இதுவே வனவாசத்தின் விதிமுறை. அரச குலத்திலே பிறந்து செழிப்போடு வாழ வேண்டிய இருவர் வனம் வனமாக சுற்றி திரிவதை பார்த்தேன். பங்களையும் துயரங்களையும் சந்தித்ததை கண்டேன். துயரம் எனும் மக்களில் உங்களை நீங்களே பலி கொடுப்பதற்கு என்னை தான் அண்ணன் அனுப்ப வேண்டுமா? குடிக்க தண்ணீர் வேண்டும். கொண்டு வருகிறேன். உலகத்தில் நீரால் மட்டும்தான் கிளியை அணைக்க இயலும். அவர் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இந்த 14 வருடம் நீங்கள் மட்டும்தான் வனத்தில் எங்கள் இருவருடைய வாழ்க்கைக்கும் சாட்சியானீர்கள். வனத்தில் வாழ்ந்த தருணத்தில் என்னவரும் நானும் உங்களை மகனாகத்தான் கண்டோம். உங்கள் மகனுக்கு ஏன் இவ்வளவு சிரமத்தை தருகிறீர்கள்? வனவாசம் எப்பொழுதோ முடிந்துவிட்டது. அயோத்தி சேனையை வழி நடத்துபவர். சேனாதிபதியின் முதன்மை வேலை தன் அம்மாவையோ அண்ணியையோ பாதுகாப்பதல்ல, அயோத்தி நாட்டை தான் பாதுகாக்க வேண்டும். இந்த பாவத்தை செய்வதற்குத்தான் அந்த பதவியை நான் பெற்றேன் அண்ணே. கடமை கண் போன்றது லட்சுமணா. பந்த பாசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. உங்கள் அம்மாவின் விருப்பமும் அதுதான். அதை நிறைவேற்றுவீர்களா? இதை விழும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இதை புரிந்து கொள்ளாமல் அசகாய சூரனான ராவணன் மடிந்தான். அவனால் இயலாததை 1000 முக ராவணன் நடத்தி காட்டினான். மனிதனின் மனதை கலைத்தால் போதும் அவன் வாழ்வை அழித்து விடலாம். வாசூர்பனகை வருவாய் என்று எனக்கு முன்பே தெரியும். நீ இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை அல்லவா? அதையும் உறுதி செய்வதற்குள் வெற்றியை கொண்டாட சகோதரா. முயற்சியில் வென்றிருக்கிறாய், போரிலே கிடையாது. நீ கடந்து வந்துள்ளது வெற்றியின் முதல் படிதான். ராமன் இவ்வேதனை என்னும் கடலையை கடந்து சென்றவன் அவன். அதில் அவன் மூழ்கக்கூடியவன் அல்ல. என்ன ராமன்? அவனை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். 1000 முக ராவணன் யார் என்று உனக்கு தெரியாது. ராம நாமம் சத்தியம்தான். அவனை நிம்மதி இழக்க வைக்க திட்டம் தீட்டிவிட்டேன். இந்த இரவின் நிழலில் மொத்த சூரிய வம்சமும் மூழ்கப் போகின்றது. நாளை விடிந்ததும் நடக்கும் இந்த போர் அயோத்தியின் அத்தியாயத்தையே அழித்துவிடும். வேண்டாம் சீதா. கடமைக்காக காதலை தியாகம் செய்து திருமணத்தின் போது கொடுத்த வாக்கை கைவிட இயலாது. உன்னை காப்பேன் என்று வாக்களித்துள்ளேன். தனியாக உன்னை வனத்திற்கு அனுப்ப முடியாது. உங்களுடைய வாக்கை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வாழ்வேன். மக்களிடம் நல்ல பண்பையும் அறவழியையும் வளர்ப்பேன் என்று சொன்னீர்கள். துடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்று வாக்களித்தீர்கள். உலகம் 1000 சொல்லட்டும் கண்ணே, உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் ஒரு நாளில் ஒரு பொழுதில் முடியாது கண்ணே. ராமராஜ்யம் முழுமை பெறுவதற்கு காலம் உள்ளது. வரையில் காத்திருக்கத்தான் வேண்டும் என்றீர்கள். நம்முடைய குழந்தை அதற்கு முன்னால் இந்த உலகத்திற்குள் வந்துவிடும். நம் பிள்ளையின் நிலை என்ன ஆவது? இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு கிடையாது.
பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காக பெற்றவர்கள் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். இந்த தியாகத்தை நான் மட்டும்தான் செய்கிறேன் என்று யார் சொன்னார்கள்? இடையில் அனைத்து சுகங்களும் இருந்தாலும் தாங்களும் எதையும் அனுபவிக்காமல் தான் இருப்பீர்கள். இன்று நம் குழந்தையுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்காக நாம் இருவரும் பிரிய வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நாம் நல்ல எண்ணம் கொண்டவர்கள். நாம் இருவரும் ஒன்றிணைவதை எவராலும் தடுக்க முடியாது.